ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, அவரை தூசித்தார்கள், இயேசுவை தூசித்தார்கள். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே இரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். மத்தேயு 27 அதிகாரம் 40 இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசிக்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், ஏளனம் பண்ணுகிறார்கள். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி நம்முடைய நோய்களை சுமந்தார் சிலுவையில், நம்முடைய தரித்திரங்களை சிலுவையில் சுமந்தார், நம்முடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்தார். 3ஆம் நாளோ அவர் உயிரோடு எழுந்தார். நாம் உயிரோடு இருக்கிற தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். நம் தேவனை யார் தூசித்தாலும் அதற்கான பலனை அவர்கள் அடைவார்கள். 3ஆம் நாள் தேவன் நிச்சயமாகவே உயிர் தெழுவார். விசுவாசிங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விசுவாசிங்கள். தேவனை விசுவாசிக்கும்போது நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.